பாருங்க, நிறைய வேளையில குடும்பங்களை பாருங்க, அவங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு ஆனந்தமா ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெட்டிங் போட்டோலாம் பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு பக்கமா போஸ் எடுத்து போட்டோ காமிச்சு சிரிக்க சொல்லி நல்லா தான் ஆரம்பிக்குது. போட்டோ ஆல்பம்லாம் ரொம்ப நல்லா சிரிப்பாக தான் இருக்கு. ஆனால் கல்யாணம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பெல்லாம் மங்கி போகுது. அதுக்கப்புறமா எடுக்கிற போட்டோவை பார்த்தா பார்க்குறவங்களுக்கே பயமாயிருது. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு குடும்பம் போயிடுது. அந்த கப்புள்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்தா அந்த மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டத்துக்குள்ளே என்ன நடக்குன்னு கேட்டால், ஒருத்தரோடு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது ஞானம் இல்லாத வார்த்தைகள், அவசியம் இல்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை தவறுதலாக பேசி விட்டு கடைசி என்ன பண்ணினா ஒருத்தர் முகம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுறாங்க, காயப்பட்டவர்களாக மாறிடுறாங்க. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் மினிஸ்ட்ரியே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்டீரியர் மினிஸ்ட்ரி என்னது, வீட்டுக்குள்ளே எந்த பேச்சுமே கிடையாது, வெறும் வெளியுறவு துறை மட்டும்தான் வேலை செய்யுது. வெளியில் எல்லாரோடும் பேசுவார்கள், விசுவாசிகளோடு பேசுவார்கள், ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் பேசுவார்கள், சபையில் பேசுவார்கள், ஊழியத்தில் பேசுவார்கள், புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். ஆனால் வீட்டில் இருக்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. வீட்டில் 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காலம் பேசவே மாட்டார்கள். அப்படி நிறைய குடும்பங்கள் மாறிடுது. அப்படி மாறக்கூடாது. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஞானமாய் பேசணும். அது வசனத்தை பாருங்க, என் வாய் எதை பேசும், எதை வேணாலும் பேசணும்னு போடல. என்ன பண்ணணும், வாய் என்ன பண்ணணும், ஞானமா பேசணும். ஞானமா பேசினாதான் அதுல நமக்கு ஜீவன் உண்டாகும். அதுல தான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி.